ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 27ஆம் நாள் 11/7/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீரராக அதிகாலையில் எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்களிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பால் காய்ச்சி கல்கண்டு போட்டு சுவாமி படங்களில் வைத்து நிவேத்தியம் செய்து கற்பூர ஆராதனை செய்து தேவார திருமுறைகள் ஸ்லோகங்கள் அபிராமி அந்தாதி சிவபுராணம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே அமையக்கூடியது இந்த பிரார்த்தனைகள். இவ்வாறு அதிகாலையிலே நாம் சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைவதோடு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாங்கள் பிரார்த்தனை செய்வது, ஆலயத்தை வலம் பெறுவது, ஆலயத்திலே தொண்டுகள் செய்வது, மலர் பறித்து கொடுத்து பூஜைக்கு பூமாலைக்கு தேவையான மலர்களை கொண்டு சென்று கொடுப்பது, இவ்வாறான சரீர தொண்டுகளையும் நாம் செய்கின்ற பொழுதிலும் அந்த நாள் பூராவும் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் மங்களங்களையும் தரக்கூடியதாக அமையக்கூடியது. இவ்வாறு இந்த வளர்ந்து வருகின்ற அடுத்த சந்ததியினை கூட நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த பாடசாலைகளிலே காலை வேளையிலே இவ்வாறு தினமும் இந்த சிவபுராணம் ஓதப்படும். அவ்வாறு அந்த சிவபுராணத்தை அந்த பிள்ளைகள் ஓத வேண்டும். ஏனோ தானோ என்று ஏதோ சொல்லுகிறாள் என்றதற்காக அதை படிப்பதல்ல. இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்து பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா துன்பங்களும் விலகி கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியது இந்த சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று தொடங்குவார் மணிவாசகப் பெருமான். அந்த சிவபுராணத்திலே இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் எனக்கு கிடைத்தது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினேன் என்று போற்றுவார். எனவே அந்த அருளை நாம் பெறுவதற்கு எவ்வாறு அந்த அருளை பெறுவது, மணிவாசகப் பெருமான் எவ்வாறு அந்த அருளை பெற்றார், அவனுடைய அருள் கிடைத்ததினாலே தானே அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ அந்த அருளை எப்படி நாம் பெறுவது என்றால் அதற்கு மணிவாசகப் பெருமான் முதல் வரியிலே சொல்லுவார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், எங்களுடைய சித்தத்திலே எண்ணத்திலே சிந்தையிலே இறைவனை காண வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு நிறைகின்ற பொழுது அவனுடைய அருள் கிடைத்து அந்த அருளினாலே அவனுடைய திருவடியை வணங்குகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்குமாம்.
அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. பாடசாலைகளிலே பொறுமையோடு ஆறுதலாக அந்த சிவபுராணத்தை ஓத பழக்க வேண்டும் பிள்ளைகளை. ஏதோ எல்லோருமாக சேர்ந்து சொல்லுகிறோம் என்றதற்காக அவசரமாக நமச்சிவாய் வாழ்க நான் வாழ்க்கை எப்பொழுதும் நெஞ்சில் நீங்கள் தான் வாழ்க்கை கொக்கலிக்காண்ட ஒன்றும் புரியாமல் படிக்கிறவருக்கு என்னவென்று புரியாது, சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் என்னவென்று புரியாது, கேட்கிற பிள்ளைகளுக்கு என்னவென்று புரியாது. பொறுமையாக நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க என்று நிறுத்தி ஆறுதலாக சொல்லுகின்ற பொழுது மனதிலே பதியும் என்ற நல்ல சிந்தனையோடு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறையருள் பூரணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.